கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது அநேகருக்கு வாக்குத்தத்தமாய் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வசனம் என்றாலும், உண்மையாகவே தேவன் என்னென்ன செய்வார், எப்படிப்பட்ட காரியங்கள் செய்வார், யாருக்கு தேவன் செய்வார் என்றெல்லாம் நாம் கொஞ்சம் வேத வெளிச்சத்தில் தியானிக்கும் போது உண்மையாகவே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் அப்படின்னா தேவன் என்ன செய்வார்? பக்கத்தில் கை பிடிச்சு கேளுங்க. தேவன் யாவையும் செய்வார்னா என்ன செய்வார்? எல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறாரு எங்கள் வீட்டுக்காரரு, எனக்கு என்ன செய்வார்? கேள்வி கேட்போமா கேட்க மாட்டோமா? இல்லையா? அப்போ தேவன் எனக்காக யாவையும் செய்வார்னா, யாவையும்னா அதுக்கு என்னவே கிடையாது. அந்த யாவைன்ற வார்த்தையில் இது அதுன்ற மாதிரி லிஸ்டே கிடையாது. ஆமேன். யாவையும் செய்வார் அப்படின்னா எல்லாத்தையும் செய்ய அவர் வல்லவர். வேதம் சொல்லுது அவர் குறித்து, எல்லாம் செய்ய வல்லவர் தான் எல்ஷடாய். அவர் சர்வ வல்லவர் இல்லையா? அவர் எல்லாம் செய்வார். அவரால் செய்ய முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. அது யாருக்கு செய்வார்? அதுக்கு கீழே சொல்கிறாரு, தம்முடைய கரத்தின் கிரியைகளுக்கு தான் செய்வார். எல்லாம் சொல்லுங்க, யாருக்கு செய்வார்? தம்முடைய கரத்தின் கிரியைகளுக்கு. அப்படின்னா மனிதர்கள் எல்லாரும் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருந்தாலும், யாரெல்லாம் அவருடைய நாமத்தினால ஆண்டவரே எனக்கு இதையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் விசுவாசிக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் தேவன் அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் என்ன எதிர்பார்த்து தேவனிடத்தில் ஜெபிக்கிறேனோ அந்த எதிர்பார்ப்பு என் தேவனால் செய்ய முடியும் என்று ஆணித்தரமாக என்னை நம்பி ஜெபிக்கிறேனோ அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் எனக்கு பதில் தருவார். நான் ஏனோ தானோ என்று அரையும் குறையுமான மனசோடு இவர் செய்வாரா, இவர் தருவாரா, இவரால் இதை செய்ய முடியுமா என்றெல்லாம் நாம் சந்தேகத்தோடு கேட்போமானால் சந்தேகப்படுகிற காற்றில் அலைகிற அந்த ஒரு நாணலை போல இருப்பானா. இப்படி இருக்க மாட்டாங்க, அப்படி இருக்க மாட்டாங்க, ஸ்டெடியாகவே இருக்க மாட்டாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கம் நாணல் என்ன பண்ணும்? நூலை பார்த்துருப்பீங்கள, ஒரு நூலை கட்டி காற்றில் தொங்க விட்டிங்கன்னா அது ஸ்டெடியாக அப்படியே நல்லா வளையாமல் நெளியாமல் நிற்குமா? நிற்காது. அது என்ன பண்ணும்? இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அநேகருடைய ஜபங்கள் என்னதான் ஆண்டவர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று நம்பிக்கை விசுவாசம் இருந்தாலும் அநேகருடைய ஜபங்கள் எப்படி தெரியுமா இருக்குது? அந்த நூலை போல், அந்த நாணலை போல், அந்த சருகை போல் அது என்ன பண்ணிகிட்டு இருக்குது? அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் சொல்லுங்கள், ஆடிட்டே இருக்குது இல்லையா? நமக்கும் அப்படி தான் ஆடுது. அதனால தான் யாவையும் அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளவே முடியலை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சத்தமாக தான் சொல்லுங்களேன். இந்த வாரத்தில் நம்ம கேட்க போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார்னா அவர் என்ன முதலாவது எனக்காக செய்வார்? ஃபஸ்ட்டு கவனிங்க, அவர் என்னெல்லாம் செய்வார் என்கிற காரியங்களில் சிலதை மாத்திரம் எனக்கு 12 மணி வரைக்கும் நான் நேரத்தில் நான் சுருக்கி உங்களுக்கு சொல்லி கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆமென், அல்லேலூயா. அநேகருடைய கோரிக்கையை நான் முன்னே வச்சு நேரத்தோடு முடிக்க பிரயாசப்படுகிறேன். ஒன்று, கர்த்தர் என்னென்னலாம் செய்வார். ஃபஸ்ட்டு கர்த்தர் யாவையும் செய்வார், அதில் என்னென்னலாம் செய்வார் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு ஆண்டவர் என்னென்னலாம் செய்வார். நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் உண்டு. நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக இந்த பேரை சொன்னார். நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் உண்டு. அவர் நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா. அவர் நாமம் என்ன? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர் தெரியுமா? அதிசயமானவர். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நம்முடைய தேவன் அதிசயமானவர். சங்கீதம் 77:14 நம்ம அதுதான் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் என்னென்ன செய்வார்? ஆமென். அவர் என்னென்ன செய்வார்? ஒன்று, அவர் எனக்கு என்ன செய்வார்? அதிசயம் செய்வார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என் நடுவில் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் அவர் என
எனக்குள் வசிக்கிறார். நம்முடைய தேவன் என்ன எப்படிப்பட்ட தேவன்? அதிசயங்களை செய்கிறவர். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்றால் அவர் முதலாவது எனக்கு என்ன செய்வார்? பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுங்க, எனக்கு அவர் அதிசயம் செய்வார். எப்படிலாம் செய்வார்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு அதிசயம் உண்டு. அவர் எனக்கு என்ன செய்வார்? நான் போகிற பாதையில் ஒரு அதிசயம் உண்டாகும். கத்தருங்க அல்லேலூயா. சிலருக்கு பக்கு வதிக்குது. நேரத்தையும் பார்க்குறேன், மனசுக்குள்ள நிறைய சொல்லலும் தோணுது, ஆனால் இதுக்கு நேரம் கொடுக்கப்பாலும் தெரியல. ஆமென் அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உள்ள 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 ஒரு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற தேவன் எனக்கு என்ன செய்வார்? அதிசயம் செய்வார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அதிசயமானவர். வாசிங்க சங்கீதம் 77:14 வாசிங்க. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அதிசயங்களை செய்கிற தேவன் இந்த உலகத்தில் இதுவரை நம்ம கண்ட தெய்வங்களில் எல்லாவற்றிலையும் நீங்கள் திரும்பி ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர அதிசயங்களை செய்தவர் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அவர் என்னென்ன அதிசயங்களை செய்தார்? தண்ணீரை இரத்தமாக மாற்றினார், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அவர் செய்தது அதிசயம் அல்லவா? மரித்து போனவனை உயிரோடு கூட என்ன பண்ணாராம்? எழுப்பினார். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற சின்ன பலவீனம், நமக்குள்ள இருக்கிற ஒரு சிறிய வியாதி அவருக்கு முன்னால எம்மாத்திரம்? செத்து போனவனே உயிரோடு எழுப்பி அவனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அதே உருவத்தில் அவனை மற்றவர்கள் பார்க்க செய்தாரே, அவருடைய நாமம் அதிசயமானது. அவர் அதிசயமானவர். அல்லேலூயா. நம்முடைய தேவனால் என்ன செய்ய முடியும்? அதிசயம் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேளையில? அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவரால் என்னென்ன செய்ய முடியும்? யாருன்னா கேட்டாங்கன்னு சொல்லுங்க, உங்க ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? எங்க ஆண்டவரால் அதிசயம் செய்ய முடியும். என்ன சொல்லலாம்? எங்க ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? அதிசயம் செய்ய முடியும். நீங்க நினைக்கிறீங்களா எங்க ஆண்டவரால் அதிசயம் செய்ய முடியும்? சொல்லுங்க, உறுதியா சொல்லுங்க. நானல போல சொல்லாதீங்க. ஆமாவா அப்படியெல்லாம் அசைய விடு. உறுதியா சொல்லுங்க. என்னன்னு எங்க தேவனால் அதிசயம். அவர் என்னென்ன செய்வார்? அதிசயம் செய்வார். எப்படிப்பட்ட அதிசயம் செய்வார்? இது அடுத்த ஒரு கேள்வி. அல்லேலூயா. அநேகர்கள் அடுத்தவர் எப்படிப்பட்ட அதிசயம் செய்வார்? வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோபு புத்தகம் 9:10 சொல்லுகிறது, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறாராம். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறாரு? எண்ணி முடியாத அதிசயம். அவர் மற்றவங்க செய்கிற இந்த மேஜிக் ஷோ காட்டுறவங்களுக்குலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் மேஜிக் என்ன பண்ண முடியும்? பண்ணி காட்ட முடியும். அவங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அவங்களால என்ன பண்ண முடியும்? மேஜிக் பண்ணி காட்ட முடியும். ஒரு மணி நேரம் இல்லை மிஞ்சி போனால் 2 மணி நேரம். அவங்கக்கிட்ட என்னென்னலாம் வித்தை தெரியுமோ அந்த வித்தெல்லாம் காலியாகிற வரைக்கும் தான் அவங்களால என்ன பண்ண முடியும்? வித்தை காட்ட முடியும். நாங்களும் என்னென்னப்போ பண்ணுறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? அதிசயமாக பார்ப்போம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அவரை குறித்து சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது. யோபு 9:10 சொல்லுகிறது, எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் அவர் செய்கிறார். கைத்தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் எப்படிப்பட்ட அதிசயம் செய்கிறார்? அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும். நீ நானும் எவ்வளோன்னா ஆராய்ச்சி பார்த்தாலும் நீ ஆராயறதை விட அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்ய வல்லவராய் நம் நடுவில் நம்முடைய சபையில நமக்குள்ள நம்மோடு கூட இருக்கிறார். இவரை உயர்த்துங்க ஐயானா, இவரை உயர்த்தி உயர்த்தி இப்படிப்பட்ட அதிசயங்களை பாருங்க ஐயானா, இவரை விட்டு என்ன பண்ணுறோம்? நம்ம புறமுது காமிச்சு ஓடி கிடக்குறோம். அல்லேலூயா. உங்களுக்கு ரகசியமே தெரிலைங்க. ஒருத்தங்கிட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னா எப்படி நயம் பண்ணி ஏமாற்றி ஆசை வார்த்தை சொல்லி எப்படி ஐஸ் வச்சு ஒரு மனுஷன் வாங்கிக்கிறானோ அதே போல எல்லா அதிசயங்களும் கையில் வச்சுட்டு இருக்கிற தேவன்கிட்ட போய் ஐஸ் வச்சுனா பண்ணுங்க, எல்லாத்தையும் பிடிங்க வாங்கினாங்க. கத்துருங்க. இதை பண்ணுறதுக்கு தான் நமக்கு என்னவே வர மாட்டேங்குது. மூளை வேலை செய்யவே மாட்டேங்குது. மூளை வேலை செய்ய விடவே மாட்டோம். ஒருத்தன் பக்கத்துலேயே உட்காந்துக்கின்னு எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர்கிட்டயா வாங்க போகிறேன்? நான் உன்னை விடவே மாட்டேன். உன் மனக்கண்ணை குருடாக்குவதும் உன் மனதை கெடுத்து உலகத்தினுடைய மாயை காட்டுவதும் உலகத்தினுடைய பல்வேறு விதமான ஆசையாக அதே இன்பமாக பார்க்கக்கூடிய காட்சிகளை காண்பித்து உன்னை நயமாக என் பக்கத்திலே வச்சுக்கலான்னு பார்த்தா நீ எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரை பார்த்தா ஓட போகிற. பிடிச்சி இருக்கிறான் நம்மளை. போகாத. ஆமேன். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், அவன் என்னை பிடிச்சி இழுத்தாலும்
நான் அவர் சமூகத்துக்கு வராமல் இருக்கவே மாட்டேன். அவர் அதிசயங்களை செய்கிறவரை நான் பார்க்காம இருக்கவே மாட்டேன். அந்த அதிசயங்களை செய்கிறவர் நீரே என்று சொல்லி என் வாழ்நாளெல்லாம் என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் சொல்லி சொல்லி புகழ்ந்து 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 அவரிடத்தில் நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவேன். தூங்குகிறவர்கள் மாத்திரம் கைகளை தட்டி உற்சாகமாக. எத்தனை நபர்கள் தூங்குகிறார்கள், அதனால் உற்சாகமாய் கை தட்டுகிறார்கள். கத்தருக்க ஆமென், அல்லேலூயா. கத்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ தெளிவாக இருக்கிறீங்க. ஆமென். தேவன் என்னென்ன செய்வார்? அதிசயம் செய்வார். எப்படிப்பட்ட அதிசயம் செய்வார்? எண்ணி முடியாத அதிசயம் செய்வார். அடுத்து அடுத்துக்கு வருவோம். யாருக்கு அதிசயம் செய்வார்? அடுத்து யாருக்கு அதிசயம் செய்வார்? வருகிறவர்களுக்கும் போகிறவர்களுக்கும் தேவன் அதிசயம் செய்து கொண்டே இருப்பார். ஆமென். 2 பேர் சொல்றீங்க ஆமென். யாருக்கு ஆண்டவர் அதிசயம் செய்வார்? எப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அதிசயம் செய்வார்? எப்பயாச்சும் ஒரு முறை ஆண்டவரை தேடினா அவர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வாரா? கிடையாதுங்க. யாருக்கு அவர் அதிசயமான தேவனாய் எப்பொழுது இருப்பார் தெரியுமா? எனக்கு இருப்பார், உங்களுக்கு இருப்பார். ஏன்னா அவரையே நம்பி நீங்கள் இருக்கிறதுனால, அவரையே பின்தொடர்ந்துக்கிறதுனால, அவரையே உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுகிறதுனால, அவரையே நீங்கள் விட்டு உலகத்தை விட்டு அவரிடத்துல நீங்கள் வந்ததுனால கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு? சத்தமாக தான் சொல்லுங்களேன். யாருக்கு அதிசயம் செய்கிறார்? யாருக்கு அற்புதம் செய்வார்? யாருக்கு எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார்? மிக தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்க வாசிப்பீர்களானால், எகிப்தில் இருந்து புறப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் அதிசயம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எங்கிருந்து புறப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் அதிசயம் செய்வார்? எகிப்திலிருந்து புறப்படுகிறவர்களுக்கு, எகிப்துக்குள் இருந்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு தேவன் அற்புதம் அதிசயம் செய்கிறவர்கள் அல்ல, எகிப்திலிருந்து புறப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செஞ்சார்? அவங்க அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியில தான் செங்கடலை 2ஆய் பிளந்ததை, அந்த அற்புதத்தை அவர் கண்களால் என்ன பண்ணாங்க? கண்டார்கள். அந்த அதிசயத்தை பார்த்தார்கள். இதுவரைக்கும் இவ்வளோ நீளமாக இருக்கக்கூடிய இந்த செங்கடலை எப்படி தேவன் பிளந்து சுவரை போல 2 பக்கமும் நிற்க வைக்க முடியும்? இது ஒரு அதிசயமா இல்லையா? ஆமென். தங்கம்மா சொல்லிட்டாங்க, பாஸ்டம்மா பேசும்போது எனக்கு தூக்கம் வரலன்னு, அதனால தான் நான் சத்தமாக பேசுகிறேன். அல்லேலூயா. ஏன்னா தூங்கிட்டேன், எனக்கு அசிங்கமாச்சே. கர்த்தருக்கு நான் மென்மையாக தாளாட்டி பாட்டு பாடி 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 வசனத்தை எடுத்து உங்களுக்கு எங்கே முன்ன பின்ன அங்கே இருக்குது பாரு, இங்கே இருக்குது பாரு, இப்படி இருக்குது பாரு சொல்லி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணலாம். எழுகு தாளாட்டு பாடுற மாதிரி போதண்டா, எனக்கு விசுவாசிகளுக்கு பிரசங்கமே இப்படி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி என்னை ஏடிக்க பார்த்துறீங்க. அதான் வசனத்தை எடுத்தால் நமக்கு தூக்கம் தான் வரும். அல்லேலூயா. இந்த மாதிரி அதிசயம் அற்புதம்னா உடனே நம்ம கண்கள்லாம் விழி பிதுங்கி என்ன பண்ணோம்? அப்படியே கொட்டு கொடுக்க, அப்படியே ஐயா இன்னும் வீரமாக பேசுகிறாரு, இன்னும் சக்தியாக பேசுகிறாரு, இன்னும் எனர்ஜியாக பேசுகிறாரு, நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே கவனிப்போம். நான் சம்பத்தையா இல்லைண்ணா என்னவோ பேசு டைம் ஆகினே இருக்குது, மண்ணை ஃபுல்லாக எல்லாம் இருக்குது, எல்லாவோ பேசு டைம் ஆகினே முடியா போதில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமாக சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் யாருக்கு தம்முடைய அதிசயத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மிக 7:15 வாசிக்கலாம். எகிப்திலிருந்து புறப்படுகிற தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்தார்? அவரு அதிசயம் செய்தார். வாசிப்போம். நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை நான் என்ன பண்ணுவேன்? சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் எகிப்திலே உட்கார்ந்துட்டு இருப்பேன் பாஸ்டர், நான் எகிப்திலேயே படுத்துட்டு இருப்பேன் பாஸ்டர். பாஸ்டர்மா நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அவனுக்கு அதிசயமா நடக்கணும். எப்படியா நடக்கும் உனக்கு? நீ புறப்பட்டு கூட வந்தாதான் நடக்கும். அல்லேலூயா. நீ மோசேயோடு புறப்பட்டு பின்னாடி நடந்தாதான் என்ன பண்ணுவ? உனக்கு அதிசயத்தை செய்வேன். நீ மோசேயை கூட பின்னாடி நடக்க மாட்டேன், நான் முன்னாடி கூட வரமாட்டேன், நான் அங்கேயே இருப்பேன், நான் எகிப்திலே இருப்பேன், எகிப்தில் இருக்கிற இன்பத்தையெல்லாம் அனுபவிச்சுட்டே இருப்பேன். என் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதிசயம் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன் உண்மையாகவே நடக்கவே
அல்லேலூயா. யாருக்கு அதிசயத்தை கர்த்தர் செய்வார் தெரியுமா? யாருக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார் தெரியுமா? எகிப்தின் வாழ்க்கையை விட்டு முற்றிலுமாய் வெளியே வருகிறவர்களுக்கு தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். இதுதான் உற்சாகமா கைதடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. யாருக்கு அற்புதம் நடக்கும்? சும்மா மாயமாலமா பக்தி? நோ, உண்மையான பக்தி, விசுவாசம். எகிப்தியர்களை கர்த்தர், எகிப்துனாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எகிப்துக்கு ஒரு பேர் உண்டு. எகிப்துனா அடிமைத்தன வீடுன்னு அர்த்தமா. என்னது எகிப்துனா என்ன அர்த்தம்? என்னத்தான வீடு? அடிமைத்தான வீடு. யாரையோ கூப்பிட்றாங்க, வண்டி நிறுத்தி கூப்பிட்றாங்க. போங்க சோத்தர் போய்ட்டு ஓடு சீக்கிரம் ஓடுது. நிற்கிறாங்க அவங்க வெயிட் பண்ணக்கூடாதுமா, நான் ஜாப் பண்ணிக்கிறேன், ஓடுங்க கௌரி அம்மா போங்க. கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க, நல்லா கவனிக்கணும். யாருக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார்? அடிமைத்தன வீட்டிலிருந்து வெளியே வருகிறவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்வார்? அதிசயம் செய்வார். எங்கிருந்து வெளியே வரணும்? வசனத்தை மட்டும் மனப்பாடம் பண்ணி கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் ஜாப் மட்டும் பண்ணிக்கினே இருந்தா நோ, அந்த ஜபத்தை கர்த்தர் ஒரு நாள்லாம் பண்ண மாட்டாரு. நீ வெளியே வரலையம்மா, நீ வெளியே வரலையா ஐயா, நீ அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கிற, இன்னும் அதே அடிமைத்தனத்தில் தான் இருக்கிற, உன்னை அதுதான் இன்னும் அடிமைப்படுத்தி வச்சுட்டு இருக்குது, உன்னை அதுதான் இன்னும் என்ன பண்ணி மதி மயக்கி வச்சுட்டு இருக்கிறது. ஆகவே நீ அங்கிருந்து வெளியே வராத வரைக்கும் உன் கண்களால் அதிசயங்களை என்ன பண்ண முடியாது. ஆமென். அப்போ இப்போ சொல்லுங்க, நான் என் கண்ணால் அதிசயத்தை பார்க்க வேண்டுமானால் அதிசயம் செய்கிறவர் நீரே என்று நான் சொல்ல வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? உபாகமோ புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், 5ஆம் அதிகாரம் 6-8 வாசிக்கிறோம். வாசிச்சு பாருங்க. எகிப்து அடிமைத்தன வீடு, அந்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணின அந்த நாளில் நடந்தது போல கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமென். அவர்கள் வெளியே வரும்போது 10 அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணினாராம். எத்தனை அதிசயங்களுக்கு காண பண்ணாராம்? 10 அதிசயங்களை காண பண்ணினார். இந்த 10 சொல்றதுக்கு இப்போ நமக்கு நேரம் இல்லை. அப்படி நடந்தது போலவே உங்கள் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுவேன்? அதிசயங்களை காண பண்ணுவேன். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கு நீங்கள் யாரானா எந்த நிலையிலாம் இருந்தாலும் சரி, ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், அடிமைத்தன வீடாகி எகிப்தை விட்டு நீங்கள் வெளியே வந்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னென்ன செய்வார்? அதிசயம் செய்வார். எப்படிப்பட்ட அதிசயம் செய்வார்? எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்வார். அவர் யாருக்கு செய்வார்? ஒன்று, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வந்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதம் அதிசயம் செய்வார். அல்லேலூயா. வாசிங்க உபாகமம் 5ஆம் அதிகாரம் 6-8 வாசிங்க சீக்கிரமாக. என்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. யார் சொல்ல முடியும்? நானே அப்படின்னு சொன்னா அவருக்கு மேல வேற யாருமே இல்ல. ஆமென். அல்லேலூயா. நான் தான் ராஜா, நான் தான் என் வீட்டுக்கு கூஜா, நான் தான் மந்திரி அப்படின்னு சொல்லுவேன். நான் தான் என் வீட்டுக்கு எல்லாம் சொல்றேன்ல. என்னை மீறி என் மனைவியோ என் பிள்ளைகளோ கையை விரல ஆட்டு, இதெல்லாம் ஒன்று தானே, விரல ஆட்டவே முடியாது. ஆமென். ஏன் சொல்றோம்? நானே. அப்ப ஆண்டவர் சொல்றார், நானே அதிசயங்களை செய்கிறவர், வேற யாரும் செய்ய முடியாதுங்க. அவர் சொல்லுகிறார், எகிப்தில இருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம். திரும்ப அந்த கதையை நம்ம பாடி இருந்தோம்னா உங்களுக்கும் போர் அடிச்சு, எப்பா பார்த்தாலும் பாஸ்டர் வேற நீங்கிற வேணாம் பாஸ்டர், விட்டுருங்க பாஸ்டர். ஆமென். அவர் சொல்றார், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வா, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். அது என்னென்ன அடிமைத்தனம்ன்றது உனக்கே என்ன பண்ணும் தெரியும். எதெல்லாம் உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்குது. சின்ன பிள்ளைங்களை கேட்டால் என்ன செல்போன் அடிமைப்படுத்தி வச்சுக்குது பாஸ்டர், என் செல்லிலிருந்து விடுதலை ஆக்குங்க பாஸ்டர். ஆமென். அப்பதான் கர்த்தர் உனக்கு அதிசயம், ஞானம் என்கிற அதிசயம், அறிவு என்கிற அதிசயம், நல்ல கையெழுத்து என்கிற அதிசயம், நல்லா படிக்கிற அதிசயம், நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் என்கிற அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னா எதை விடு? உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற யூடியூப்பை விடு, உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற செல்போன் கேமை விடு. ஃபயர் கேம் என்ன கேம்? ஃப்ரீ ஃபயர் கேம், அதை விடு. ஆமென். அவனுக்கு தெரியாது, அதெல்லாம் ஸ்கூலில் சொல்கிறது தான் கர்த்தருக்கு. இதெல்லாம் இந்த இதுக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற அதையெல்லாம் விட்டாதான் கர்த்தர் உங்களை என்ன செய்வாரா? அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணும்போது வெச்ச கண்ணை வாங்காமல் பார்க்குறோமோ இல்லையோ,
செல்ஃபோன் வச்சுக்கணும் வாங்காமல் பார்ப்போம். அப்போ எங்கள் ஆண்டவர் அதிசயங்களை செய்வார், அற்புதங்கள் செய்வார். ஆமென். எப்போ நீங்கள் செல்லில் பார்க்குறீங்களோ இல்லையோ என்ன பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். அதுனா என்ன அர்த்தம்? என்ன பார்க்கணும், என் வார்த்தையை கவனிங்க, என்னுடைய கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க, என்னை பார்த்து கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அதிசயங்களை செய்வார். உன் எதிர்காலம் அதிசயமா இருக்கும், உன்னுடைய வாழ்க்கை அதிசயமா இருக்கும், உன் தாய் தகப்பன் அதிசயமா இருப்பார்கள். உலகத்துக்கு முன்பதாக அவர்களை போல நீங்க சொல்லுவீங்க, எங்க அப்பா அம்மா மாதிரி யாருமே இல்லைங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? சின்ன பிள்ளைங்களை பார்த்து கேளுங்க, வாலிப பிள்ளைகள், எனக்கு ஆசை என்ன மாதிரி எங்கள் அம்மா, என்ன மாதிரி இல்லை, எங்கள் இந்த உலகத்தில் எங்கள் அப்பா அம்மா மாதிரி எங்களுக்கு சேவை செய்கிறவங்க, எங்கள் அப்பா அம்மா மாதிரி எங்களுக்கு உதவி செய்கிறவங்க, எங்கள் அப்பா அம்மா மாதிரி எங்களுக்கு செலவு பண்ணுறவங்க, எங்கள் அப்பா அம்மா மாதிரி எங்கள் மேலே அன்பு காட்டுறவங்க, எங்கள் அப்பா அம்மா மாதிரி எங்களுக்கு கொடுக்குறவங்க, எங்கள் அப்பா அம்மா மாதிரி எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிறவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதிசயங்களை செய்கிற தேவனை உங்கள் கண்கள் நோக்கி பார்க்கட்டும். அடிமைத்தனத்திலிருந்து முதலாவது வெளியே வருகிறவர்களுக்கு கர்த்தர் அதிசயங்களை செய்வார்.